ஹாய் மக்களே, வெல்கம் பேக் யூ சேனல். இந்த வீடியோவில் ராயல் புல்லட்டை பற்றி தான் பேச போகிறோம். அது ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தது போன்ற டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைக் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலாந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1891 எல்ஃபெட்டுன்ற ஒரு நிறுவனம் வந்து இங்கிலாந்து அரசால் வந்து இந்த கம்பெனியை வந்து ஏற்படுத்தினாங்க. ரெட்டிச் என்ற இந்த ஊரில் தான் இந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நம்ம சுதந்திரம் ஏற்படாத போது இந்தியாவில் வந்து இந்த பைக்கை வந்து இங்கிலாந்துலேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சு இங்கே விற்பனை செய்கிறோம். இந்த நிறுவனம் வந்து ஃபஸ்ட்டு எல்ஃபெண்ட் அப்படின்ற நேம் மென்ஷன் பண்ணி தான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்த நிறுவனம் வந்து வெறும் குண்டூசியையும் ரெண்டாவது வந்து சைக்கிளை மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து தயாரித்தாங்க. 1939 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து அரசு வந்து தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு வந்து உதவிகள், அதாவது வந்து இராணுவ தளவாடங்கள் வந்து எடுத்து போகிறதுக்காக சப்ளை பண்ணுறதுக்கு இந்த பைக்கை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நிறுவனம் வந்து அதிக அளவில் சைக்கிளை வந்து ரெடி பண்ணாங்க. எப்பவுமே வந்து இங்கிலாந்து கம்பெனி வந்து ஒரு நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல முன்னாடி வந்து ராயல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது எல்லா நிறுவனத்துலையும் சரி, அந்த ராயல் வந்து அவங்களுடைய ஒரு கௌரவமாக நினைக்கிற மாதிரி அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. வெறும் எல்ஃபீல்டுன்னு சொல்லி தான் இந்த கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணாங்க. அது இங்கிலாந்து கவர்மெண்ட்டு டேக் ஓவர் பண்ணிட்ட பிறகு தன்னை ராயல் எலிஃபெண்ட் அப்படின்ற முழு பேரை வந்து மென்ஷன் பண்ணி அந்த கம்பெனி வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிட்ட பிறகு 1955 வந்து கவர்மெண்ட் வந்து தன்னுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பலம், எப்படி ஒரு ரோந்து பணியாக இருக்கட்டும், ஒரு இராணுவ இதுவாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு வாகனம் தேவைப்படும் போது இந்த ராயல் எலிஃபெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த பைக் வந்து 350 சிசி, அப்போ இருந்த காலகட்டத்தில் 350 சிசியில் வந்து ரொம்ப பயங்கரமான எடையோடு இந்த பைக் இருந்தது. அப்போ வந்து இந்திய கவர்மெண்ட் வெறும் 800 பைக்கு தான் வாங்கினாங்க. வாங்கி ரெண்டே விஷயத்துக்காக தான். ஒன்று வந்து இராணுவ யூஸுக்காக, இராணுவ வீரர்களுக்கும், இன்னொன்று வந்து காவல்துறைக்கு. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த பைக்கை வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1958 சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கம்பெனியை வந்து லான்ச் பண்ணாங்க. அது எங்கேனாக்கா திருவொற்றியூரில் சுமார் 2.96 ஏக்கரில் இந்த கம்பெனி வந்து இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணாங்க. அப்போ வந்து இங்கேயும் கம்பெனி, இந்த பிரிட்டிஷ் கம்பெனி இங்கே அவங்க வந்து அதான் இறக்குமதி செஞ்சாங்க பாருங்கள். அந்த கம்பெனி வந்து இதில் இங்கே இருந்தது இந்தியாவில். சுதந்திரம் ஆகிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கம்பெனியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக இங்கிலாந்துக்கு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து இந்த எலிஃபெண்ட் பைக்கை வந்து நம்மளும் வந்து சேல்ஸ் பண்ணோம், லான்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக சென்னையில் ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் 1995 இன்னொரு கம்பெனியை வந்து இந்தியா வந்து ரன் பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து அதிகமாக வந்து பைக் வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்க முடியாது. அப்போ வெறும் கவர்மெண்ட்டும் சரி, இதான் மிலிட்ரி ஃபோர்ஸுக்கும் போலீஸ் யூஸுக்கு மட்டும்தான் இந்த பைக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைக் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தாங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி ராயல் எலிஃபெண்ட் இந்த பைக்கினுடைய சத்தம் தான் என்றைக்குமே ஹைலைட்டு. அந்த டப்பன்னு அந்த சத்தம் தான் அந்த பைக்குக்கு வந்து ஒரு ராயல் லுக்குன்றது சரி, அந்த ராயலுக்கான ஒரு கம்பீரத்தை வந்து அந்த சத்தம் தான் வந்து டிசைட் பண்ணோம். நம்மளும் சரி, யாராவது புல்லட் வந்து ஓட்டின்னு போக சொல்ல நம்ம பார்த்தாலும் ஒரு வியப்பு மாதிரி தான் அந்த பைக்கை நம்ம பார்ப்போம். நம்ம அந்த பைக்கை ஓட்ட சொல்லும் போதும் தன்னை ஒரு ராஜா மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணிப்போம். யாராவது நம்ம பார்க்க சொல்லுவோம் ஒரு கம்பீரமாக பார்ப்போம். அந்த மாதிரி அந்த பைக்குடைய வந்து லுக்கும் சரி, அதில் நம்ம போகும்போதும் சரி, அந்த அட்ராக்டிவ் என்றுமே ராயல் வந்து தன்னுடைய அந்த இதில் வந்து அந்த பைக் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்குது. ராயல் புல்லட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணல. இன்னொரு விஷயம், 2011 திருப்பியும் சென்னையில் வந்து 2வது நிறுவனம் வந்து தொடங்கி அதுவும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்குது. மொத்தம் சென்னையில் இப்போ வந்து 2 பிக்கஸ்ட் நிறுவனம் இப்போது நடந்துன்னு இருக்குது. இதில் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து வேலையும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. எப்போவுமே ராயல் புல்லட் வந்து என்றுமே தனி மவுசு தான். அது சொல்ல மறுக்கிறதுக்கான எந்த ரீசனும் கிடையாது. உங்களுக்கு பைக் ரொம்ப பிடிக்கணும், அதுவும் ராயல் எலிஃபெண்ட் ரொம்ப பிடிக்கணும், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு போகிறேன்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கும் ஒரு இன்ஸ்பயராக ஆகும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்.